கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற குத்து விளக்கை நாம் ஆராய்ந்து வருகிறோம். இந்த குத்து விளக்கை அநேக விதமாக அதை ஆராய்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் நம்ம பைபிளை ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது, பைபிளை ஆராய்ந்து பார்க்கிற போது, பைபிள் வரலாற்றுக்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது ஒரு விஷயம் எனக்கு கடந்த 20 ஆண்டுகளாகவே அது புரியாத ஒன்றாக இருந்தது. அது என்னவென்றால், இந்த குத்து விளக்கில் இருக்கிற மொக்கு, பூ, பழம் இவருடைய எண்ணிக்கையில் வருகிறது 66 என்று வரும். அந்த 66 பைபிளை குறிக்கிறது என்று நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை குறித்து ரொம்ப நாளாக அந்த 66 எதை குறிக்கிறது, அது பைபிள் தானா அப்படின்னு பைபிள் விஷயங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தோம். ரொம்ப ஸ்டடி பண்ணோங்க. இதில் பைபிளை ஆராய்ந்து பார்க்குற போது பைபிள் வரலாறு, பைபிள் தோன்றின விதம், அது மோசே காலத்தில் எப்படி கொடுக்கப்பட்டது, அதன் பிறகு அது எப்படி பிரிக்கப்பட்டது, எப்படி புத்தகங்களாக மாற்றப்பட்டது என்ற வரலாறு எல்லாம் 20 ஆண்டுகளாக அதை நான் ஸ்டடி பண்ணிட்டு வருகிறேன். அதில் குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக சில ஆதாரங்கள் எனக்கு கிடைத்தது. அதையும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்க்குற போது எனக்கு நிறைய விஷயங்கள் தேவன் வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்தின விஷயங்களை எல்லாம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, கடந்த நாட்களில் குத்து விளக்கை பற்றி நாம் பார்த்தோம். 7 தீபம் உள்ள குத்து விளக்கு அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்க வேண்டும். அந்த 7 தீபம் உள்ள குத்து விளக்கில் நடுவில் ஒரு தண்டு இருக்கும். அதன் வலது பக்கத்தில் 3 தண்டும், இடது பக்கத்தில் 3 தண்டும், மேலே பார்த்தீங்கன்னா 7 தீபம் உள்ள குத்து விளக்கு தெரிஞ்சிடும். அதில் நடுவில் இருக்கிற தண்டில் தான் இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிற 3 தண்டும், அதாவது வலது பக்கம் இருக்கிற 3 தண்டும், இடது பக்கம் இருக்கிற 3 தண்டும் தாங்கி பிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த நடுவில் இருக்கிற தண்டில் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா அது 4வது தண்டு இல்லைங்களா? லெஃப்ட்லேருந்து என்னாலும் அது 4, அந்த பக்கம் என்னாலும் அது நடுவில் இருக்கிற தண்டு. அந்த ஒவ்வொரு கிளைகளுக்கும் நடுத்தண்டு, அது 3 கிளைகளுக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வாதுமைனா பாதாம் கொட்டைக்கு ஒப்பாக ஒரு மொக்கு, ஒரு பூ, ஒரு பழம், அது ஒரு செட்டு. இது ஒரு ஜாயிண்டில் வருது, அங்கே வரணும். அப்படி ஒரு தண்டுக்கு 3 செட்டு இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா ஒரு தண்டுக்கு 3 செட்டு அப்படின்னா வலது பக்கம் இருக்கிற 3 தண்டு அங்கே 9 செட்டு வருதாக வைப்போம். அது கிளைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிளைக்கு 3 செட்டு, அப்போ 3 கிளை வருது, அது 9 செட்டு வருது. ஒரு செட்டுக்கு 3 மாதுளம், அதை என்ன சொல்லுவாங்க, மொக்கு, பூ, பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே 27 ஐட்டம் வருது. அப்படியே அடுத்த 3 பக்கத்துக்கும் அதே தான் வரும்போது அங்கே ஒரு 27 வருது. நடுவில் இருக்கிறதுக்கு மட்டும் 4 செட்டு சொல்லிட்டாங்க. 4 செட்டு சொல்லிட்டாங்க. இப்போது ஒரு செட்டுக்கு 3னா 4, 4 12, அங்கே 12 வருது. இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பைபிள் 66 புத்தகங்கள் இருக்குது இல்லைங்களா? அந்த 66 புத்தகங்களுக்கு ஏற்றார் போல இதனுக்கு விடை அமைத்து விட்டார்கள். இது இதுதானா அப்படின்னு நான் செக் பண்ணல. அதுக்கான விடை, ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோதான்
தேவன் வெளிச்சம் கொடுத்திருந்தார். அந்த வெளிச்சத்துக்கு ஏற்றாற்போல் அவர்கள் செய்திருந்தார்கள். ஆனால் இப்போ நம்ம காலத்தில் நிறைய வெளிச்சம் வந்ததுனால நிறைய விஷயங்கள் நம்ம தியானிக்கிறோம். அதனால் நம்ம பார்க்கும்போது இந்த பாருங்க, நடுவில் ஒரு தண்டு இருக்கிறது. இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, ஒரு பக்கம் 27, இன்னொரு பக்கம் 27 வந்துச்சிங்களா. இப்போ நடுவில் இருக்கிறது ஒரு 12, ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா என்ன வந்துருங்க, 67 வந்துடும். இப்போ இந்த நடுவில் இருக்கிறத வலது பக்கம் சேர்க்கிறதா இடது பக்கம் சேர்க்கிறதா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, பழைய ஏற்பாடு 37 புத்தகங்கள் பழைய ஏற்பாடில் இருக்குது இல்லைங்களா, 30. அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே, அதாவது 39 புத்தகங்கள், அந்த 39 புத்தகங்களை இதை கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போது வலது பக்கம் இருக்கிறது அப்படியே 27ஆக அப்படியே வச்சுட்டாங்க. இப்போ 27 நடுவில் ஒரு 12, இந்த 12 எதில் சேர்க்கறதுன்னு பார்த்து அதில் சேர்த்தாங்க. அது அந்த காலத்துக்கு பொருத்தமாக இருந்தது. அது வேதமாகத்தான் இருக்கும் என்று ஒரு எண்ணம் கூட இருந்தது. அதே ஆசரிப்பு கூடாரத்தில் எதிர்ப்புறத்தில், விளக்குக்கு எதிர்ப்புறத்தில் 6 அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும். மேசைக்கு வலது போங்க 6 அப்பம். இந்த 6 எப்படி சொன்னாங்க அப்படின்னா, 6 எவ்வளோங்க, 6 12 தானே, இல்லை 6 எவ்வளோ, 66. அது 66 புத்தகத்தை குறிக்கிறது, அது பைபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது 66 குறிக்கிறதா அப்படின்னு வேதத்தில் ஆதாரம் இல்லை. அது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே அது பார்த்தோம். லேவியாகமும் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாமா? லேவியாகமும் 24:6. அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து. பாத்தீங்களா, அவ்வாறுனா 6 அப்பம் இருக்கிறபடியா. இப்போ 6 66ன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த 66க்கு ஆதாரம் இருக்குதான்னு பார்க்கணுமே. இப்போ இங்கே 6 என்ன வருது தெரியுங்களா? 5வது வசனம் வாசிங்க. அன்றையும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. பாத்தீங்களா, இப்போ டீட்டெயில் கொடுக்குறாங்க. 12 அப்பம் பண்ணு, அது 2 அடுக்கா வையின்னாங்க. புரிஞ்சுங்களா? 12 அப்பம் பண்ணி 2 அடுக்கா வை அப்படின்னு சொன்னாங்க, அவ்வளோதான். ஆனால் அது 66 குறிக்கிறதா இல்லை. அந்த 2 அடுக்குன்றது 66 குறிக்கிறதா இல்லை. வசனம், தேவனுடைய வார்த்தை, அது அப்பத்துக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க, மண்ணா கூட ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. ஆனால் அது 66 புத்தகம்னு சொல்கிறது அங்கே சேரலை. அப்படியே இந்த குத்து விளக்கில் இருக்கிற 66 என்ற எண்ணிக்கை அங்கே போடப்பட்டிருக்கிறது. அது கூட வேதம்தான். அதாவது 66 புத்தகம் தான், வேதம் சொல்ல முடியாது. 66 புத்தகத்தை தான் குறிக்கிறது என்று சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, பைபிள் வரலாறு, நான் சொன்னேன் இல்லைங்களா ஏற்கனவே, பைபிள் வரலாறு இதெல்லாம் நீங்கள் நெட்டில் கூட போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். வேதத்தை ஆய்வு செய்து பார்க்குற போது பைபிளில் 4 புத்தகங்களை சொல்கிறாங்க. 1 ஆகமங்கள், தீர்க்க தரிசன புத்தகங்கள், சங்கீதங்கள், ராஜாக்கள் புஸ்தகம். இதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றதாக நாம் பார்க்கலாம். இந்த புஸ்தகத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே இல்லை, இயேசு கிறிஸ்து கூட 3 புஸ்தகத்தை பற்றி என்னை குறித்து சொல்லியிருக்கிறதே அப்படின்னு கூட சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட புத்தகம் எத்தனை தெரியுங்களா? 24 புத்தகங்கள். இயேசு கிறிஸ்து இந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட புத்தகங்கள் 24. இது யூதர்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க அந்த புத்தகமே பிரிச்சுட்டு 24 பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதில் ஆகமங்கள் 5 என்றும், தீர்க்க தரிசன புத்தகங்கள் 8 என்றும், சங்கீத புஸ்தகம் 11 அப்படின்னும் மொத்தம் 24 புஸ்தகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் காலத்தில். இது இயேசு கிறிஸ்துவே உறுதி பண்ணுறார். லூக்கா 24:44. லூக்கா 24:44. அவர்களை நோக்கி,
மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதாயினும் இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்தது 3 புத்தகம். அதை பிரிச்சுட்டு 24 யூதர்கள் பயன்படுத்தியிருந்தார்கள். அதன் பிறகு அது 39 மாற்றப்பட்டது. 3ஆம் நூற்றாண்டில் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டும் சேர்த்து 79 புத்தகங்களாக இருந்தது. 4ஆம் நூற்றாண்டு வருகிற போது அதில் 13 புத்தகங்கள் தள்ளப்பட்டு 66 புத்தகங்களாக இருந்தது. 10ஆம் நூற்றாண்டு வரும்போது 6 புத்தகம் சேர்க்கப்பட்டு 72 புத்தகமாக இருந்தது. மறுபடியும் 18ஆம் நூற்றாண்டு வரும்போது 66 புத்தகமாக மாற்றப்பட்டது. அதன் பிறகு இதை 2 குரூப் பண்ணிக்கிட்டு ஒரு குரூப்பு 66 புத்தகம் தான் கரெக்டுன்னு வச்சுக்கிச்சு, இன்னொரு குரூப்பு 72 புத்தகம் தான் கரெக்டாக வச்சுது. கிறிஸ்தவர்களுக்குள்ள 2 பிரிவினர்களாக 2 பேர் 2 வகையாக வச்சுட்டாங்க. இதில் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் ஒரு குரூப் இருக்குதுங்க. அவங்க 84 புத்தகம் வச்சுக்கிறாங்களாம். அதாவது இயேசு கிறிஸ்து காலத்தில் 3 புத்தகத்தை அதை பிரித்து இல்லைங்களா 24 புத்தகமாக வைத்திருந்தார்கள். அதன் பிறகு 79 புத்தகம் என்ற போது வேற வேற புத்தகங்களை எல்லாம் சேர்த்தார்கள். அதில் ஈனோக்கு புத்தகம் இன்னும் 2-3 புத்தகம்லாம் இருக்குது. அதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நிறைய எழுதுனாங்க, புத்தகம் நிறைய எழுதுனாங்க. ஆனால் அதெல்லாம் அங்கீகரிக்கப்படாத புத்தகங்களாக இருந்தது. அதனால் அதை வந்து டாக்ட்ரின், அதை கிறிஸ்தவம் உருவான போது பைபிள் சொசைட்டி அப்படின்றது அந்த காலத்தில் ஒரு பைபிள் சொசைட்டி இருந்தது. 18ஆம் நூற்றாண்டில் உலகளவில் பைபிள் சொசைட்டி ஆரம்பமாச்சு. அவங்க அதெல்லாம் வச்சுட்டு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதன் பிறகு 18ஆம் நூற்றாண்டில் பைபிள் சொசைட்டி ஆரம்பித்த உடனே ஆய்வு பண்ணி இந்த புத்தகங்கள்லாம் இல்லை என்று தள்ளினார்கள். ஏன் இந்த இப்போ வந்து பாருங்க, ஏன் இந்த புத்தகத்தை தள்ளினார்கள் என்றால், இந்த புத்தகங்கள்லாம் தீர்க்கதரிசிகள் எந்த இடத்துலையும் அந்த புத்தகத்தை பற்றி எழுதலை. புதிய ஏற்பாட்டு சபையில் வரும்போது அப்போஸ்தலர்களும் அந்த புத்தகத்தை கோடிட்டு காட்டலை, இயேசு கிறிஸ்துவும் அதை பற்றி சொல்லலை. அப்போது இது ஏதோ ஒரு புத்தகம், அது பரிசுத்த வேதாகமம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. புரிஞ்சுச்சிங்களா? அது ஏதோ ஒரு புத்தகம், ஒரு நல்ல ஒரு புத்தகம்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் புத்தகத்தை விட இருக்கலாம், அது நல்ல ஒரு புத்தகம், அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அதுக்கு ப்ரூஃப் இல்லை, ஆதாரம் இல்லை, அதனால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் ஏற்றுக்கிட்டு வந்தாங்க. அப்படி 66 புத்தகம்னு பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ சமீப காலத்தில் உன்னத பாட்டு எஸ்தர் என்ற 2 புத்தகமும் எதற்காக பரிசுத்த வேதாகமத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது? புரிஞ்சுங்களா? ஏன் அது வச்சுக்கிறீங்க? இந்த பைபிள் சொசைட்டி ஆரம்பிக்கும் போது தான் இது பண்ணாங்க. ஏன் இது வச்சுருக்கிறீங்க? தேவனை பற்றி ஒரு வார்த்தையும் அதில் இல்லை. உன்னத பாட்டு எடுத்துட்டிங்கனாக்கா அது ஒரு ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி, அம்பிகாபதி, அமராவதி, ரோமியோ ஜூலியட், அந்த மாதிரி ஒரு கதை மாதிரி தான் இருக்குது. அது ஃபுல்லாக படித்தா நீங்கள் படித்து கூட பாருங்கள், அவ்வளோ தான் இருக்குது. அது ஆவிக்குரிய அர்த்தம்னு நம்மளாம் அதை மாற்றி அது நம்ம மனசை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டு கொண்டு போகிறோம் இல்லைங்களா? அப்படின்னு பார்த்தா அம்பிகாபதி, அமராவதி, ரோமியோ ஜூலியட் இதை கூட என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நினச்சிக்கலாமே. முடியாது. அது ஒன்று காரணம். ரெண்டாவது, இன்னொரு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி சொன்ன விஷயங்கள் அத்தனைக்கும் எதிர்மறையான சம்பவங்கள் எஸ்தர் புஸ்தகத்தில் இருக்குது. அதுலேயும் தேவனை பற்றி ஒரு வார்த்தை இல்லை, நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலும் அந்த புஸ்தகம் இல்லை. இதை எடுக்கிறதுக்கான காரியங்கள் பைபிள் சொசைட்டி அது பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு 10 வருஷத்தில் எடுத்தாலும் எடுத்துருவாங்க. ஏன்னா இங்கே 100 வருஷம் பைபிள் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் எடுக்கிறது போடுறது அப்படி தான் இருக்குது. ஆனால் பாருங்க, இந்த எடுத்த புத்தகங்கள், சேர்த்த புத்தகங்கள் எல்லாமே தேவன் உருவாக்கி கொடுத்த புத்தகம். ஒன்றுமே பண்ண முடியல பாருங்கள், அதில் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால்
இதெல்லாம் வேண்டாம் அப்போஸ்தலர்கள் சொல்லலைன்று, அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத புத்தகங்கள், அதில் ஏற்றுக்க முடியாதுங்க. ஏன்னா அப்போஸ்தலர்கள் சொல்ல கோடிட்டு காட்டல, அதனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு அங்கீகரிக்கப்படாத புத்தகங்களுக்கெல்லாம் இதைத்தான் அவ்வப்போது சேர்த்திருக்கிறார்கள், அவ்வப்போது எடுத்திருக்கிறார்கள். அதில் உன்னத பாட்டு எஸ்தர் கூட வந்திருக்குது, அது அங்கீகரிக்கலை. ஏன்னா இந்த உன்னத பாட்டு எஸ்தர் கூட இதே மாதிரி தான் இருக்கும் பாருங்க. இது அப்போஸ்தலர்கள் யாருமே கோடிட்டு காட்டியிருக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவும் இந்த புத்தகத்தை என்ன பண்ணியிருக்க மாட்டார், கோடிட்டு காட்டி இருக்கவே மாட்டார். புதிய ஏற்பாட்டில் அதை பற்றி பேசியே இருக்க மாட்டாங்க எந்த இடத்துலையும். பழைய ஏற்பாட்டில் கூட எந்த இடத்துலையும் அதுலேருந்து கோடிட்டு வரவே இல்லை. நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணுகிறவர்களுக்கு இது நல்லா தெரியும், ஆராய்ச்சியாளர்களுக்கு, வேத ஆராய்ச்சியாளர்களுக்கு நல்லா தெரியும், அது சேரல. ஓகேங்களா? இப்போ இது 2 புத்தகம் வச்சுட்டு 66ன்னா, ஒரு வேளை இது எடுத்துட்டால் ஒரு 5 வருஷத்துலையோ இல்லை அதுக்கு முன்னாடியோ அப்புறமோ எப்போ ஒரு காலம் எடுத்துட்டா, அப்போ 66ல் 2 போச்சுன்னா 64 புத்தகம் தான் நமக்குன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? புரிஞ்சுங்களா? அதனால தான் நீங்கள் ஒரு காலத்தில் 1970லலாம் இஸ்ரேலுக்குள்ளே போனாக்கா புதிய ஏற்பாடு பிச்சுட்டு பழைய ஏற்பாடு மட்டும் தான் எடுத்துகிட்டு போங்கன்னு, அதெல்லாம் சேர்க்கப்பட்ட நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்னு சொல்லுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னும் சிலர் இல்லை சொல்லும்போது பழைய ஏற்பாடு இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறதே அப்படின்னு இருக்கும். அந்த சொல்லியிருக்கிறதேன்ற வார்த்தையை எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் உடன்பாடு இல்லைன்னா, சொல்லியிருக்கிறதே அப்படின்னா அது ஏதோ அதாவது தேவன் சொல்லலை, தேவன் சொன்ன விஷயங்களாக சொல்லியிருக்கலாம், இல்லை இவங்க கூட அப்படி சொல்லியிருக்கிறாங்களேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவோ, அது வேதம் என்றோ தேவனுடைய வார்த்தை, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ அங்கே வசனம் சொல்லலை. அதனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஓகே, இப்போ இப்படிப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து அதையும் நாம் ஏற்றுக்கணும், அங்கே சொல்லியிருக்கிறதுன்னு ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகம் தான் இது அப்படின்னு சேர்த்தாங்கன்னா, அப்போ 66க்கு எக்ஸஸ் ஆகிடுமா? வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஏன்னா அப்படி தானே வந்திருக்குது, இவ்வளோ வருஷமாக சேர்க்கறது எடுக்கிறதுன்னு வந்திருக்குது. அதுவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறபடினால இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 66 என்ற புத்தகத்தினுடைய விளக்கம் எங்கே நாவல சேரல. அதாவது அது பைபிள் என்று சொல்லப்பட முடியவில்லை. 66 என்ற அந்த எண்ணு வருது இல்லைங்களா, அது பைபிள் என்று சொல்ல முடியாது. அப்போ அது எதை சொல்லலாம் அப்படின்னா, அது சபையை குறிக்கிறதுன்னு வசனம் இருக்குது. பைபிளை குறிக்கிறதுன்னு வசனம் இல்லை. அதாவது குத்து விளக்கை பொறுத்த வரைக்கும், குத்து விளக்கு முழு குத்து விளக்கும் சபையை குறிக்கிறதுன்னு வசனம் இருக்குது. அப்போ 66 என்ற எண்ணிக்கை கூட வருது இல்லையா? அப்போ அது சபையை குறித்தால் அந்த எண்ணிக்கைக்கு கூட அர்த்தம் இருக்கணும். அது என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா? ஓகே, இருக்கிற கொஞ்சம் நேரத்தில் அது என்னன்னு பார்க்கலாம். முடியலைன்னா நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். முதலாவது பாருங்கள், இந்த குத்தலக்கு இது எபிரிய மொழியில் மெனோரா என்ற ஒரு வார்த்தை, மெனோரா என்ற எபிரிய மொழி. இது மெனோரான்னா 7 தீபம் உள்ள குத்து விளக்குன்னு அர்த்தம். ஹனுக்கா என்ற ஒன்று கூட இருக்குது, ஹனுக்கா. அது என்னென்னா 9 தீபம் உள்ள குத்து விளக்கு, 9 தீபம் உள்ள குத்து விளக்கு, அது ஹனுக்கான்று பேர். இந்த குத்து விளக்கு முழுவதும் ஆசரிப்பு கூடாரத்துக்கிற எல்லா விஷயமும் பரலோகத்தில் இருக்கிற ஒரு விஷயம். அதை தான் யாத்திராகமம் 25:9 சொல்லும்போது, யாத்திராகமம் 25:9 நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின் படியும் அதை செய்வீர்களாக. என்னங்க அங்க பரலோகத்தில் இருக்குதுங்களா? பரலோகத்தில் இருக்கிறதுக்கு இங்கே இது நீங்கள் என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்னு அங்கே எச்சரிப்பு சொல்கிறார். இது எபிரியர் புத்தகத்தில் கூட ரிப்பீட் பண்ணுறாங்க. புதிய ஏற்பாட்டில் கூட எபிரியர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. ஓகே, அப்போ பரலோகத்தில் இருக்கிற சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இரு என்று
தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். பாத்தீங்களா, நீ எல்லாவற்றையும் செய்ய எப்படி இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பரலோகத்தில் இருக்கிறத தான் என்ன பண்ணாருங்க, காட்டினார். இந்த பரலோகத்தில் இருக்கிறத மோசைக்கு காட்டினாரு, அது பூமியில் அவர் செய்தார். அதில் ஒன்று தான் இந்த குத்து விளக்கு என்றதாக நாம் பார்க்குறோம். இன்னொன்று விஷயம் கூட இருக்குது. என்னென்னா 3 பேருக்கு இந்த குத்துவிளக்கு விஷயத்தை காமிச்சிருக்கிறார் பைபிளில். 3 பேருக்கு. ஒன்று மோசே, இன்னொன்று சகரியாக்கு. சகரியா 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். சகரியா 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். அப்போ அங்கே சகரியாவுக்கு அந்த விளக்கை காட்டுறாங்க. அந்த விளக்குக்கு எண்ணெய் எங்கேருந்து வருதுன்னு அங்கே சொல்கிறாங்க. 2 ஒலிவ மரத்துலேருந்து எண்ணெய் வருது. 11-12 வசிக்கிறாங்க. அதில் 11-12 வசனங்கள். பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களில் இருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அடுத்த வசனம். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். ஓகே, இப்போ இந்த 2 முறை என்னன்னா அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்டாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் அங்கே சொல்லலை. இப்போ 3ஆவதா யோவானுக்கு வெளிப்படுத்தினாங்க. அது வெளிப்படுத்தின புத்தகத்தில் இருக்குது. வெளிப்படுத்தின புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். 3-4 வசனங்கள். 11-3 வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்தல் 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். இப்போ அங்க 2 பேர் நாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டோம். இங்க அதே 2 பேர் ரிப்பீட் பண்ணிட்டு அடுத்த வசனம். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. அவ்வளவுதாங்க. அது 11ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்லி விட்டாங்க. 2 ஒலிவ மரம் 2 விளக்கு தண்டு இவர்களே அப்படின்ட்டாங்க. இது ஏன் அது இவர்களேன்னு சொல்லி முடிக்கிறாங்கன்னா, சகரியால சொன்ன விஷயத்துக்கு இங்க ஆன்சர் கொடுக்குறாங்க. இப்போ இது பார்க்கணும், சகரியாவை படிக்கணும், இதையும் ஃபுல்லாக படித்தா தான் இது புரியும். புரியுங்களா? இது ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கிறோன்னு நான் நினைக்கிறேன் சகரியா புத்தகத்தை பற்றி. அதே மாதிரி வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தை பற்றி கூட நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிறேங்க. யூடியூப்பில் அது இருக்குது, நீங்கள் வேணால் போய் பாருங்கள். அது லிங்க்கு தேவைன்னா அது இந்த அதில் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, அங்கே சொல்கிறேன். இப்போ யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் படிக்கலாமா? யோவான் புத்தகம் 1:13. சிஸ்டர் இல்லை வெளிப்படுத்தின புத்தகம் 1:13. யோவானுக்கு வெளிப்படுத்தின புத்தகம் 1:13. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அங்க இப்போ அதே விளக்கு பத்தி சொல்றாங்க. இப்போ அங்க யார் தான் நடுவில் இருக்கிறதுனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியும் அங்க இருக்கிறார். இப்போ இது என்ன, இந்த குத்து விளக்கு எதை குறிக்குது பாத்தீங்களா? குத்து விளக்கு எதை குறிக்குதுன்னா சபையை குறிக்குது. அது வார்த்தை வருது. அது 20வது வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். ஓகே, இந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபையின் தூதர்கள். இப்போ இந்த 7 நட்சத்திரம் வருது இல்லையா, அந்த 7 எங்கத்தான் இருக்கணும்? இந்த குத்து விளக்கில் தான் இருக்கு. குத்து விளக்கில் தான்
மறைஞ்சி இருக்கு. இந்த 7 குத்து விளக்குகளை தான் மறைச்சு 7 ரகசியம். அப்புறம் நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். இப்போ 7 குத்து விளக்கு எதை குறிக்குது? 7 சபை. இது பைபிளை குறிக்குதுன்னு வரல சரிங்களா. அப்போ 7 நாங்கள் நட்சத்திரம் தான் பார்த்தோம் இல்லைங்களா, அது எதை குறிக்குது சரிங்களா. அதுவும் அங்கே தான் இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு அங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்க, 7 விளக்கு இருக்கா, அப்போ மேலே 7 தீபம் இருக்குது கரெக்டுங்களா. அப்போ அங்கே 7 திரி கூட இருக்குது கரெக்டுங்களா. அந்த 7க்கும் தேவையான எண்ணெய் கூட இருக்குது கரெக்டுங்களா. மேல் லைனில் பார்த்தீங்கன்னா 7 முக்கு இருக்குது. 7 மேல் லைனில் 7 முக்கு இருக்குது. ஏன்னா 7 தீபத்துக்கு கொண்டு ஒரு முக்கு இல்லையா, எங்க 7 முக்கு இருக்குது, 7 பூ இருக்குது, 7 பழம் இருக்குது மேல் லைனில் மட்டும். அந்த மாதிரி 3 இருக்குது. ஒரு மேல் லைன், நடுலை, கீழ் லைன். ஆனால் நடுவில் இருக்கிறதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒரு முக்கு, ஒரு பூ, ஒரு பழம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இது 7 சபையை குறிக்குதுன்னா அந்த 7 சபை என்னன்னு அங்கேயே சொல்லிட்டாங்க இல்லைங்களா. அந்த 7 சபை என்னென்ன அங்கேயே சொல்லியிருக்கிறாங்க. அது கூட வாசிச்சிடலாங்களா. வெளிப்படுத்தின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ஒரு நிமிஷம், நான் இது என்னன்னு சொல்லிட்டு போகிறேன். ஓகே, 2வது அதிகாரம் நினைக்கிறேன். 2ஆம் அதிகாரம் சரிங்க. 1:11 நோட் சொல்லுங்கம்மா, படிங்க. அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவனுமா இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதேக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விரும்பினது. அடுத்தது, அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி. ஓகே, இப்போ 7 பொன், அதாவது இங்கே ஒரு சவுண்டு மட்டும் வருது இல்லைங்களா. நீ போயிட்டு அந்த 7 சபைகளுக்கு என்ன பண்ண, நான் என்ன சொல்கிறேனோ அதை போய் நீ சொல்லு அப்படின்றாரு. யாருன்னு திரும்பி பார்த்தா அங்கே 7 குத்து விளக்கு இருக்குது. அங்கே நடுவில் ஒருத்தர் இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சபைகள் கூட 7 தான். இதைத்தான் லாஸ்ட்டில் சொல்கிறாரு இல்லைங்களா. 7 நட்சத்திரங்களை பார்த்த ரகசியம் என்னென்னா, அந்த 7 குத்துவிளக்கு ரகசியம், 7 நட்சத்திரங்கள் ரகசியம்னா 7 சபையின் தூதர்கள், 7 குத்துவிளக்கு, 7 சபை. அப்போ அந்த குத்துவிளக்கு எதை குறிக்குதுன்னா சபையை குறிக்கிறது. அதுதான் சொல்கிறார். அப்போ அந்த சபை என்னன்னா அங்கே சொல்லிட்டாங்க 7 சபை பேர் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ஒவ்வொரு இப்போ 7 சபை வச்சுக்கோங்களா. இப்போ ஒரு சபை எடுங்க. ஒரு சபையில் என்னெல்லாம் இருக்குது, மேலேருந்து வாங்க. அகல் இருக்குது, தீபம் இருக்குது, எண்ணெய் இருக்குது. அதுக்கு கீழே மொக்கு, பூ, பழம். அதுக்கு கீழே மொக்கு, பூ, பழம். அதுக்கு கீழே மொக்கு, பூ, பழம். அப்புறம் 3 ஜாயிண்ட்டு. ஓகே, இந்த மாதிரி எத்தனை இருக்குதுங்க இல்லைங்களா? 6 இருக்குது. இந்த மாதிரி 6. ஆனால் ஒன்று மட்டும் எத்தனை இருக்குதுங்க இல்லை, அந்த மொக்கு, பூ, பழம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 4 இருக்குது. அப்போ ஒவ்வொரு சபைக்கும் இருக்கிற விஷயத்தை பார்க்கணும். ஒரு சபை, ஃபஸ்ட்டு சபை எடுத்தால் அதில் அந்த தீபம்னா என்ன, என்னென்ன என்ன, அந்த அகல்னா என்ன, அதில் இருக்கிற ஜாயிண்ட் எதை குறிக்குது, அதில் மொத்தம் 3 மொக்கு, 3 பூ, 3 பழம் எதை குறிக்குதுன்னு பார்க்கணும். நம்ம ஏதோ ஒன்று கொண்டாந்து எதுலேயோ சேர்த்து என்ன பண்ணிடக்கூடாதுங்க. இது 66 புஸ்தகத்தை தான் கொடுக்குதுன்னு அப்படி என்ன பண்ணிட முடியாது, விட்டுவிட முடியாது. 66 புஸ்தகத்தில் என்னுடைய கருத்து 2 புஸ்தகம் தேவனை பற்றியே இல்லையே. ஏன் தேவனுடைய நீதியே ஒரு புஸ்தகத்தில் இல்லையே. பார்த்தீங்களா, நியாயப்பிரமாணத்தின்படி இன்னும் ஒரு பல்ல உடைச்சா ஒரு பல்ல உடையனுக்குது. ஆனால் எஸ்தர் புஸ்தகத்தில் பாருங்க, இவங்களே போய் அதுக்கு முன்னாடி எல்லாரும் அடிச்சிடுவாங்க. சில விஷயங்கள் நல்லா நீங்கள் படித்து பாருங்க. நியாயப்பிரமாணத்தின்படி படிக்கலாம், அது அங்கே வரல. அதை என்னால் ஏற்றுக்க முடியல.
அப்படி என்ன மாதிரி இவ்வளோ வேதத்தை ஆராய்கிறவர்கள் இருக்கிறாங்க தெரியுங்களா, பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம். அவங்களாம் ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அது சேரலை. புரிஞ்சிச்சிங்களா? இப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதை ஆய்வு பண்ணால் 66 விளக்கம் வந்துடும். நான் சொல்லல, அப்பம் 6 அப்பத்தை வந்து நீங்கள் 6 போட்டு 12 அது 66ன்ட்டா எப்படி அது இல்லைங்களா? ஞானமாக நம்ம பார்க்கணும்னா ஏதோ அது எனக்கு ஃபஸ்ட்டு கேட்க சொல்லும்போது கூட இது எனக்கு திருப்தியாக ஆகலை. ஏதோ ஒன்று இடிக்குது. என்னையா இதுக்கு இது எப்படி டக்குன்னு இப்படி சொல்கிறாங்க, அது எப்படி அப்படின்னு நான் ஆய்வு பண்ணி பார்ப்போம். அப்படியே இதை கூட ஆய்வு பண்ணி பார்ப்போம். 66 எதை குறிக்குது உங்களுக்கு ஒன்று சரிங்களா? 1 ஒரு குத்துவிளக்கு இருக்குது. அந்த 1 எதை குறிக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். 1 எதை குறிக்குதுன்னா ஒருவராய் சாகாமி உள்ள ஒரு பிதாவாகிய தேவனை குறிக்குது. இல்லை மொத்தமாக சேர்த்த ஒரு குத்து விளக்கு அப்படின்னு ஒன்றா எடுத்தோம்னா அது தேவனை குறிக்குது. இல்லைங்களா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் வேகமாக வாசிச்சிருங்க. உபாகமம் 6:4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவன் எத்தனை பாருங்க, ஒருத்தர் தான். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நெகேமியா 9:6. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனையையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. அவர் யாரு? ஒருத்தர். நீர் ஒருவரே. அவருடைய பேர் என்ன? சங்கீதம் 83:17. சங்கீதம் 83:17. யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே, பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி. அவர் பேர் என்னங்க? யெகோவா என்னும் நாமம் கொடுத்த அவர் ஒருத்தர் தான். இதே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல கூட கர்த்தர் ஒருவரே. அது புதிய ஏற்பாடுல கூட இருக்குது. இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 12:5. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. நாங்கள் ஊழியத்தில் கூட வித்தியாசம் இருக்குது. ஆனால் கர்த்தர் எத்தனை பேர் தாங்க? ஒருத்தர் தான். அப்போ அற்புதம் அடையாளங்கள் எல்லாம் சேரி வேறுத்தாங்க. அவர் கூட ஒருத்தர் தான். சங்கீதம் 136:4. சங்கீதம் 136:4. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் நாங்க அவர் ஒருத்தர் தான். அப்போ ஒரு குத்துவிளக்கு அந்த 1 எதை குறிக்குதுன்னா பிதாவாகிய தேவனை குறிக்குது. இன்னும் தெரியுங்களா? 1 என்ற இலக்கு இருக்குதுங்களா? அந்த இலக்குக்கு தனித்துவம் வாய்ந்ததுன்னு அர்த்தம். 1ன்னா தனித்துவம் வாய்ந்தது. ஏன்னா அது கூட எதுவுமே சேர்க்க முடியாது. அதுக்கு கீழே போனால் மைனஸ், அதுக்கு மேலேன்னா கூட கால்வாசின்னு போட்டினாக்கா 1 ப்ளஸ் இல்லைங்களா குவார்ட்டர் அப்படி வந்துடும். 1 + குவார்ட்டர் அது சேர்ந்துடும். அது 1ன்னா 1 தான். அந்த 1 யாருன்னா பிதாவாகிய தேவன். ஓகே, இந்த எண்ணிக்கை ஏன் இப்போ நம்ம பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் ஸ்பெஷலி நாம் பார்க்குற இந்த குத்துவிளக்கை பற்றின சத்தியத்தில் எண்ணிக்கை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 குத்துவிளக்கு அது பார்த்துட்டோமா? 4 ஒரு எண்ணிக்கை இருக்குது. 4 ஏன்னா நடுவில் இருக்கிறது 4வது விளக்கு. 7 ஒரு எண்ணிக்கை இருக்குது. 7 குத்துவிளக்கு 7 ஒரு நம்பர் வருது. அப்புறம் 9ன்ற ஒரு நம்பர் வருது. எது 9ன்னு பார்க்கலாம். அப்புறம் 22ன்னு ஒரு நம்பர் வருது. 66ன்னு ஒரு நம்பர் வருது. அதை பற்றி இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு பக்கம் 3 அப்படின்னு வருது. அப்புறம் 2 பக்கம் சேர்த்த 6 அப்படின்னு இந்த எண்ணிக்கையெல்லாம் வருதாக நான் பார்க்குறேன். அப்போ இதுக்கெல்லாம் அர்த்தம் கூட பார்த்தா அந்த குத்து விளக்கு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சிடும். இதை சிலர் நிறைய அடையாளங்களை ஆராய்ச்சி பண்ணதுனால அவங்களுடைய எல்லா இடங்களிலும் வீடுகளாக இருக்கட்டும்,
இல்லை ஒருத்தருடைய வீட்டுக்கு போயிருந்தேன், அவருடைய டோர்லேருந்து டீப்பாலேருந்து எல்லாத்துலேயும் அந்த குத்துவிளக்கு சிம்பிள் போட்டிருப்பாங்க. ரொம்ப அதாவது யூதர்களுக்கு இஸ்ரேல் தேசத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த குத்துவிளக்கும் அந்த ஸ்டாரு அது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போது இந்த எண்ணிக்கைக்கு கூட அர்த்தம் இருக்குது. அதை ஆராய்ச்சி பண்ணோம்னா அந்த குத்துவிளக்கு பற்றி நம்மளால் என்ன பண்ண முடியும், நல்லா ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஆராய்ந்து பார்க்கலாம். உங்களுக்காக இந்த நேரத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். இன்னும் எனக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இதை ஆராய்ச்சி பண்ணுவதற்கு உங்களுடைய ஜெபத்தில் தாங்குங்கள். இதை முதல் முறையாக நீங்கள் கேட்குறவராக இருந்தால், உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு மற்றவங்களுக்கும் அதை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி செலுத்துவோம். ஆமென்.